மதுரை எல்லிஸ் நகரில் கட்சி நிர்வாகியின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தமிழ்நாட்டில் முதல் முறையாக யாருடைய கூட்டணியும் இல்லாமல் தனித்துப் போட்டியிட்டு சாதனை செய்தது தேமுதிக மட்டும்தான். 75 வருட கட்சியான திமுக கூட்டணி விட்டு தனித்து நிற்க முடியுமா? அதிமுக பாஜக தனித்து நிற்க முடியுமா என்றார். விஜய் எங்கள் வீட்டு பையன், அதற்கு மாற்றுக் கருத்து இல்லை. சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை விஜயிடம் நேரடியாக தெரிவித்திருக்கிறேன். விஜய் தமிழகம் முழுவதும் பட்டி தேட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன். செந்தூர பாண்டி படத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சின்ன வயசுலேருந்து இருந்தவர். அதனால் விஜய் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டு பையன்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய்கிட்டேயே நேரடியாக பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு, அவ்வளோ பெரிய இன்றைக்கி ஒரு சினிமா துறையில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வரார். அது நம்ம பாராட்டணும். முதல்ல இன்றைக்கி வரணும்னு நினைக்கிறாரு, இளைஞராக இருக்கார். என்ன சாதிக்க போகிறார், என்ன சரித்திரம் படைக்க போகிறார் அப்படிங்கிறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அவர் 4 ரூமில் உட்காந்து பேசுகிறத விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்போ தான் அரசியலில் நம்மளால் நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது. வராரா, முதல்வர் வேட்பாளரை கேட்குறாரா, எந்த கூட்டணிக்கு வராரு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட தான் இதுக்கான பதில் கேட்கணும். விஜய் பற்றி கேள்விக்கு என்கிட்ட பதில் கேட்டால் என்ன சொல்ல முடியாது. தேமுதிகவை பற்றி கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். அதனால் என்ன நான் சொல்கிறேன்னா, உடனே வந்தவுடனே முதல்வர் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிறவங்கன்னு முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. உதயா மட்டும் உடனே வந்தவுடனே துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்குறேன். ஒரு 3-4 வருஷத்துலேயே சாதாரண உறுப்பினராக வந்தார், எலெக்ஷன் கேம்பெயின் போனார், அதுக்கு அடுத்து பார்த்தா எம்எல்ஏ ஆனார், உடனே அமைச்சர் ஆனார், இன்றைக்கி துணை முதல்வர் ஆகிட்டார். ஜஸ்ட் எல்லாமே 3-4 இயர்ஸ்க்குள்ளே. அப்போ அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் முதல்வரை கேட்குறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் யார் கூட கூட்டணி, யாரோட வரப்போகிறார் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்தணும். அதை பற்றி நான் என்னோட கருத்து இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. அண்ணன் தம்பிகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்று நேற்று இல்லை, எத்தனையோ வருஷமாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ வருஷம் வராத புது பிரச்சனையாக இப்போ வருது. இதுக்கு பின்னாடி முற்றிலும் அரசியல் தான் இருக்கிறது. மதத்தை பிரித்து, ஜாதியை பிரித்து அரசியல் பண்ண தான் பார்க்குறாங்களே ஒழிய, உண்மையில் சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற இந்துக்கள் மத்தியிலையோ இஸ்லாமியர்கள் மத்தியிலையோ எந்த பிரிவினும் இல்லை. எனவே இது மாதிரி மதத்தை தூண்டி அரசியல் செய்வது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம்.